சுவையான மட்டன் குழம்பு செய்வது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ மட்டனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரிசி கழுவின தண்ணியில் கறி வேக வைக்க போகிறோம். இந்த அரிசி கழுவின தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் பொடியாக நறுக்கின வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கழுவின கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கணும். கறி இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியில் நம்ம சூப்பு ரசம் இது எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடணும். கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வாசனை வந்த பிறகு வெங்காயம் போட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு பொடியாக நறுக்கின தக்காளி இதையும் போட்டு நல்லா வதங்கிக்கணும். இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நம்ம தக்காளி இல்லாமல் கூட கறி குழம்பு செய்யலாம். இப்போ தக்காளியை நல்லா கிண்டி விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாஃப்டான பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சதுனால இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கணும். இந்த கலவை நல்லா வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் சோம்பு பவுடர் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இந்த கறி வேக வச்ச தண்ணியே நம்ம ஊற்றி வதக்கிக்கலாம். இந்த மிளகாத்தூளோட வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் இந்த தண்ணியை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க. வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குழம்பு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த கலவையை எடுத்து இந்த கறி வேக வச்ச குக்கரில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா ஊற்றி நல்லா ஒன்று சேர கிண்டி விட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நிறுத்திக்கலாம். நம்மளுக்கு கிரேவி இன்னும் திக்காகவும் இன்னும் அதிகமாகவும் வேணும்னு காரணத்துக்காக இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிண்டின பிறகு எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த காரணத்தினால நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு குழம்பு நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் இது தொட்டுக்கலாம்.